தமிழில் வளர்த்தமிழ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் மேற்கோள் பார்த்ததுக்கப்புறம் சீர்மைங்கிறது பார்க்குறோம். சீர்மைனா என்னது? ஒழுங்குமுறையை குறிக்கிறது தான். என்னென்னா சீர்மை. திணை 2 வகைப்படும். அது என்னென்னா உயர்திணை, அஃறிணை. உயர்திணைக்கு எதிர்ச்சொல் தான் என்னென்னா அஃறிணை. அஃறிணை பார்த்திங்கன்னா அதுக்கு பொருள் என்னென்னா உயர்வு அல்லாத திணை. அதுக்கு தான் என்னது? அல் ப்ளஸ் திணை. நம்ம முன்னோர்கள் தாய் திணைன்னு சொல்லாமல் அதை என்னன்னு சொல்லியிருக்காங்க, அஃறிணைன்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாகற்காய்ங்கிறது கசப்பு காய்ன்னு சொல்லாமல் எப்படி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, பாகற்காயின்ட்டு. இதை எப்படி பிரிப்போம்னா பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய். இதெல்லாம் பார்த்துக்குங்க. அஃறிணை எப்படி பிரித்து எழுதுவோம்? அல் ப்ளஸ் திணை, பாகற்காய், பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய். அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னா வளமை மொழி. எதுலலாம் நம்ம தமிழ் வளமை மிக்கதாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா இலக்கண நூல்கள் அப்படின்னு சொல்கிறப்ப தொல்காப்பியம், நன்னூல் அப்படிங்க சொல்லலாம். சங்க இலக்கியங்களில் தமிழ் வளமை மிக்கது எதுனா 8 தொகை, 10 பாட்டு. அறநூல்கள்னு பார்த்தோன்னா திருக்குறள், நாலடியார். காப்பியங்கள்னு பார்த்தோன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை.